நாங்க எந்த ஃபுட்டுமே பிஃபோராவே செஞ்சு வைக்கிறது கிடையாது. ஓகே சார். இன்ஸ்டன்ட்டா செஞ்சு தான் நாங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால ஃபுட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மேடம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நீடிச்சுச்சு அப்படின்னா அதுக்கு மாற்று வழி என்னவா இருக்கும் சார்? எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ல போனீங்கன்னா, அது நம்ம இப்ப ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டவ் நம்மள்ட்ட கையில கிடைக்கிறதுக்கே 3 to 4 டேஸ் ஆகுது. ஹோட்டல்கள் மூடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ஆக்ஸிஜன் இல்லாம எப்படி வாழ முடியாதோ, அதே மாரி இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கேஸ் இல்லாம அவங்களால சமைக்க முடியாது. காய்கறி நம்ம வாங்க முடியலன்னா மார்க்கெட்ல அந்த அந்த கடைங்கள அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படும். அது மாதிரி பால் வாங்கணும். பால் வாங்கலன்னா அவங்களோட பால் விநியோகத்தோட இது பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட நாங்க மட்டும் பாத்தீங்கன்னாலே ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 40 இருந்து 50 லட்சத்துக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறோம். விறகு அடுப்புல நீங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே ஸோ இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல யாருமே பழகல. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு லா பேலஸோட ஓனர் கார்த்திக் சார் தான் நம்ம கூட இருக்காரு. இந்த சிலிண்டர் டிமாண்ட் எந்த அளவுக்கு சஃபரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சார் சொல்லுங்க, நீங்க ஒரு ஹோட்டலோட உரிமையாளர். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த சிலிண்டர் பாதிப்பு வந்து இது வரைக்கும் சமீப காலமா நம்மளோட இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். இந்த இவ்வளோ தட்டுப்பாடு வந்து நடந்ததுக்கு காரணம் அந்த வாரநாள்னு சொல்றாங்க. அதனால இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்ததுனால இப்போ நாங்க வந்து ஒரு ஏஜென்சி மூலயமா சிலிண்டர் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். திடீர்னு இன்னைக்கு நேற்று வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு இன்னைக்கு காலையில டிமாண்டா இருக்கு, எங்களால உங்களோட பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஸோ இதனால எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேஸ்ல யூஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாஃபும் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தெரியும். அவங்களுக்கு நம்ம பழைய காலத்து மாதிரி அவங்களுக்கு ஒரு கறி அடுப்பு கொடுத்தோம் அவங்களை வேலை செய்ய வைக்க முடியாது. ஓகே சார். இந்த சுச்சுவேஷன்ல இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட், ஓகே சார். ஹோட்டல் வந்து 3 ஸ்டார் ஹோட்டலு. ஸோ பேங்க்வெட்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு பார் இருக்கு. பார்ல ஃபுட்டு சாப்பிட்றவங்க எல்லாமே பாயில் பண்ணி கொடுக்குற ஐட்டம் தான் எங்களுக்கு நிறைய எங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஓகே சார். ஸோ எல்லாமே கேஸ்ல இயங்குறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு எங்களுக்கு ஒரு ஒரு 1 or 2 டேஸ் தான் எங்களுக்கு வந்து அந்த கேஸோட இருப்பே எங்கள்கிட்ட இருக்கும். ஓகே சார். இப்போ நாங்க எங்களோட ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சரவண பவனோ இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல வந்து அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்க, நாளைக்கு இத்தனை பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா எங்களை மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு அது வந்து தெரியாது. எங்களுக்கு இமீடியட் புக்கிங் தான் எங்களுக்கு வரும். ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ண போறோம், அவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல. டிவியில் பார்த்தா ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே கட்டுக்குள்ள தான் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு உள்ள நீட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில நாங்க ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஒருவேளை இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நீடிச்சுச்சு அப்படின்னா அதுக்கு மாற்று வழி என்னவா இருக்கும் சார்? மேடம், மாற்று வழின்றது எங்களுக்கு இப்ப வரைக்கும் நாங்க யோசிக்கல மேடம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நாங்க போனதே கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ல போனீங்கன்னா அது நம்ம இப்ப ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டவ் நம்மள்ட்ட கையில கிடைக்கிறதுக்கே 3 to 4 டேஸ் ஆகுது. ஸோ அந்த 3 to 4 டேஸ் நாங்க எப்படி சமாளிக்க போறோன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐட்டம் நம்ம சமைக்க போறோம், ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் நம்ம சமைக்க போறோம்னா நீங்க வந்து உட்ல பண்ணிக்கலாம். ஆனா இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சைனீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ஸ்டவ்ல கேஸ்ல பண்ணாதான் எங்களுக்கு நாங்க சாட்டிஸ்ஃபையா நாங்க இமீடியட்டா நாங்க ஃபுட்டு தர முடியும். நாங்க எந்த ஃபுட்டுமே பிஃபோராவே செஞ்சு வைக்கிறது கிடையாது. இன்ஸ்டன்ட்டா செஞ்சு தான் நாங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல எங்களுக்கு வந்து பாதிக்குது மேடம். இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால உங்களோட ஃபுட்ல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் ஒரு 20 டிஷ் போடுற இடத்துல ஒரு 15 டிஷ் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா பண்ணலாம்னு சொல்லிட்டு? அதான் மேடம், இப்போ எங்களோட மேனேஜர்ஸ் கூட இன்னைக்கு மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இன்னொரு 2-3 டேஸ்க்கு எங்களுக்கு அந்த சினாரியோ இல்ல. ஓகே சார். ஸோ இன் கேஸ் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துருச்சுன்னு சொன்னா நாங்க நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட டிஷஸ் தான் நாங்க தர முடியும். எது அந்த டைம்ல அவைலபிலிட்டியா இருக்கோ அதை மட்டும் தான் நாங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ எங்களுக்கு பேங்க்வெட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க பர் பிளேட்டுக்குன்னு சொல்லி இவ்வளவு சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 15 to 20 ஐட்டம்ஸ் அதுல இருக்கணும். அதுக்காக தான் மக்கள் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹோட்டலுக்கு வராங்க. ஏன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுதான் அவங்களோட கெஸ்டஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட சாப்பிடறதுக்கு வராங்க. ஸோ அதுல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிசாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்காம இருக்கணும்னா இந்த இது கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் ஆனாதான் மேடம் நாங்க எல்லாத்துலயும் பண்ண முடியும்.
இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட ரேட் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால ஃபுட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு எங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு மேடம். அதுக்குள்ள நாங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ பண்ணிடுவோம். இப்ப அடுத்த ஆர்டர் கொடுத்தாதான் அவங்க எவ்வளவு அதோட சிலிண்டர் எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு தெரியும். அது என்ன ரேட்டா இருந்தாலும் நாங்க கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா எங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கும் எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் மேபி அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிஷ்ஷஸில் ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு நாங்கள் கேட்போம். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கும் ரெடி. ஆனால் எப்படியாவது சர்வீஸ் பண்ணி நல்லபடியாக கொடுக்கணும்னு தான் மேடம் எங்கள் எண்ணம். ஸோ இந்த 2 டேஸில் எல்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறோம் மேடம். உங்கள் ஹோட்டலில் உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் இருக்காங்க மேடம், 2 ஹோட்டல் சேர்த்து. ஒருவேளை இந்த நிலைமை தொடர்ந்துருச்சுன்னா ஹோட்டல்கள் மூடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா மேடம், 100% இருக்கு மேடம். ஏன்னா கேஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது மேடம். இப்போ ஆக்சிஜன் இல்லாம எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் இல்லாம அவங்களால சமைக்க முடியாது. சார், உங்களோட ஹோட்டல்ல 40 பேர், அதாவது 40 குடும்பங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதா சொன்னீங்க. சோ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடால அவங்களோட குடும்பத்தோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம், எங்களை மாதிரி ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னா இப்போ ஹோட்டல்ல வந்து நாங்க எல்லா வகையான திங்ஸும் வாங்க வேண்டியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா பால்ல இருந்து ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து காய்கறில இருந்து ஸோ எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க பாதிப்பாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் இப்போ இந்த மாதிரி ஹோட்டல்ல மூடுறது ஒரு சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா காய்கறி நம்ம வாங்க முடியலன்னா மார்க்கெட்ல அந்த அந்த கடைகளை அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படும். அது மாதிரி பால் வாங்கணும், பால் வாங்கலன்னா அவங்களோட பால் விநியோகத்தோட இது பாதிக்கப்படும். ஸோ அது மூலியமா இப்போ பால் எதுல இருந்து வருது, மாடுல இருந்து வருது. ஸோ அவங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும். இப்போ ப்ரொவிஷன்ஸ் வாங்குறோம், கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாலே ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 40 to 50 லட்சத்துக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறோம். ஸோ அந்த இது நாங்கள் எங்களை மாதிரி ஒரு ஹோட்டல் வாங்கும் போது நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை ஹோட்டல் இருக்குன்னு பாருங்க. ஸோ மொத்த ஹோட்டலோட பர்ச்சேஸும் பாதிக்கப்படும். இது மூலியமா அவங்களோட குடும்பமும் பாதிக்கப்படும். இப்போ ஒரு 40 பேர் ஹையர் பண்றோம்னா எங்களுக்கு உண்டான வருமானம் வந்தாதான் அவங்களுக்கு சேலரி நாங்க தர முடியும். எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சேலரி எல்லாம் கிடையாது. ஒரு சிலவங்க வந்து அபவ் 40,000 சம்பளம் இருக்காங்க, 10,000ல இருந்து எங்ககிட்ட சேலரியில் ஆள் இருக்காங்க. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், இப்போ எங்களுக்கு அந்த தட்டுப்பாடு வந்ததுனால நாங்க அந்த ஸ்டாஃப்ஸையும் கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இது மூலியமா கண்டிப்பா நம்ம சமுதாயம் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க மேடம். ஓகே, இப்போ அந்த குடும்பங்கள் இப்போ சமையலை மட்டுமே எனக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்ற சமையலை மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பங்கள் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். சோ இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க நீங்க? இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த விறகு அடுப்புல நீங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல யாருமே பழகல. விறகு அடுப்புனாலே அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, விறகடுப்பு செய்யறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு. அந்த பக்குவம் வந்தாதான் அவங்க அதை கரெக்டா சமைக்க முடியும், கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். கண்டிப்பா. சோ எங்களை மாதிரி இந்த இப்ப இருக்க ஹோட்டலோட சினாரியோல அந்த விறகு அடுப்புக்கெல்லாம் நாங்க இனிமேட்டு போக முடியாது. கண்டிப்பா. சோ நாங்க ஃபுல்லாவே கேஸை நம்பி தான் இருக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமா ஒரு கொரோனால இருந்து நாம இப்பதான் மீன் இருக்கோம். அப்போ பல லட்சம் லாஸ் எங்களுக்கு நடந்திருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி ஹோட்டல் வச்சிருக்காங்க எல்லாருக்குமே இந்த லாஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ன்றது இப்போ அடுத்தடுத்து வருஷத்துக்கு ஒன்று இப்படி வந்துகிட்டே இருந்ததுன்னா எங்களால ஹோட்டல் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இதுல வந்து மத்திய அரசு இதுல கண்டிப்பா தலையிட்டு இது ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு எட்டி ஒரு 1 or 2 daysல எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டா தரணும். எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத ஒரு இதை கேஸ் கொடுக்கணும், நடத்துறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் மத்திய அரசு. அதை நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மேடம். சார், நீங்க சொன்ன மாதிரி நம்ம சிஎம் சார் இதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை விரைவில் எடுப்பாரு, பல குடும்பங்களை காப்பாத்துவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம்.